கேள்விக்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்கிற பெயரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அளித்த பதில் அவருக்கே வில்லங்கமாக மாறியிருக்கிறது. மேடை பேச்சாளராகவும் நடிகராகவும் அறியப்படும் ராஜ்மோகன் தன்னை விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டது. அண்மையில் தாவேகாவின் கட்சி மேடை ஒன்றில் பேசிய ராஜ்மோகன், திருப்புவனத்தை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள், அதற்கு தாவேக அறிக்கை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து இறந்தவர் பெயர் அஜித்குமார் என அழுத்தி கூறிய ராஜ்மோகன், அஜித்குமாருக்கும் சேர்த்து சிந்திக்கக்கூடிய தலைவர் எங்க தலைவர் என மேடையில் கையை நீட்டி பேசினார். இது பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. இளைஞர் இறந்த விஷயத்தில் கூட அஜித், விஜய் பெயரை மேடையில் சொல்லி கைத்தட்டு வாங்க வேண்டுமா என சமூக வலைத்தளங்களில் பலரும் ராஜ்மோகனை ரவுண்டு கட்டி வெளுத்தனர். இந்த நிலையில் சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற ராஜ்மோகனிடம், அன்று ஏன் அஜித்குமார் பெயரை அழுத்தி அப்படி சொன்னீர்கள், இது நியாயமா என கேட்டதற்கு ராஜ்மோகன் வில்லங்கமாக பதில் கூறியுள்ளார். இறந்தவர் பெயர் அஜித்குமார் மட்டுமல்ல, அவர் பெயர் ரஜினிகாந்தாக இருந்தாலும் அந்த பெயரை சொல்ல வேண்டியது எனது கடமை என தெரிவித்துள்ளார். இதனை பார்த்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் கடுப்பாகி ராஜ்மோகனை இணையத்தில் திட்டி தீர்த்தனர். அதிலும் சிலர் இன்னும் ஒரு படி மேலே சென்று அவர் இறந்தது போன்று தவறான செய்திகளை பரப்பி தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தி வந்தனர். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் பெயரை குறிப்பிட்டு பேசியதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் பதிவிட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து நேர்காணல் ஒன்றில் இதற்கு விளக்கமளித்த ராஜ்மோகன், ரஜினிகாந்த் பெயரை உதாரணத்திற்குத்தான் சொன்னேன், அவர் லெஜண்ட், அவரை பற்றி சொன்னதற்கு ரசிகர்கள் வருத்தப்பட்டிருந்தால் தான் மன்னிப்பும் கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.